ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சௌச்சௌ கூட்டுங்க. அது தேவையான பொருள் சௌச்சௌ நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு இல்லைன்னா 1/4 கப்பு, அது காய் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுங்க. உப்பு தேவையான அளவு. கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகா 3, மஞ்சள்தூள் கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோங்க. கொஞ்சம் அது வெந்து அது ஓரளவுக்கு நசுங்கிற பதம் இருக்கும்போது இதில் நம்ம காயை ஆட். இப்போ பாருங்கள், நல்லா இது கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் காயை ஆட் பண்ண போகிறோங்க. காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதில் காயும் வெங்காயத்தையும் நல்லா தூளாக அரிஞ்ச வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணிடுறோம். வெங்காயத்தை இதை ஆட் பண்ணிடுறோம். இதோட மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க. மிக்சியில் தேங்காய் எடுத்துங்க. தேங்காயோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். தேங்காய் பச்சை மிளகாவை தண்ணி விடாமல் அரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். பாதி காய் வெந்தோடனே நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. தண்ணி மட்டும் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அப்புறம் கூட்டு ரொம்ப தளர்த்தி ஆகிடும். ஸோ காய் வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுப்பில் கரண்டி வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதில் கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிடுறோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரப்போ இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி இப்போ நம்ம கூட்டு ரெடியாக இருக்குங்க. ஸோ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இதில் அரிசி மாவை கலந்துக்கிறோம். தாளிச்சதை போட்டாச்சுங்க. தண்ணி நமக்கு அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரலன்னு தோணுச்சுன்னா நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம இதில் அரிசி மாவு இப்படி தூவி வைக்குங்க. தூவிட்டு நல்லா கிண்டிங்கன்னா இந்த கூட்டு நல்லா சேர்ந்து பைண்டிங்காக வருங்க. சௌச்சௌ கூட்டு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அரைச்சி வச்ச சாம்பார், ரசத்துக்கு, தயிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.